வணக்கம். உங்கள் சேலமரார் தமிழ்ச்செல்வன். உற்சாகத்தின் உற்சாகம், தேசத்தின் வளர்ச்சி, இளைஞர்களின் தன்னம்பிக்கை நம்ம தான். நம்ம சேலமரார் சொல்லுவேன், அது ஒரு தனி மனிதனுடைய கிளை அல்ல. தமிழக மக்களும் தமிழர்களுடைய வாழ்வும் அதில் அடங்கியிருக்கு. இது எல்லாமே உங்களை சார்ந்தது, தமிழர்களை சார்ந்தது. தமிழ் பண்பாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இன்று அமெரிக்காவிலேருந்து, பிரான்ஸ்லேருந்து, சிங்கப்பூர், குவைத்திலே முதல் தமிழ் போடு, இலங்கை மண்ணில் யாழ்ப்பாணத்தில் நமது தமிழ் மண்ணல் இன்னைக்கு திறந்து வெற்றிகரமாக நீ புதுக்குடியிருப்பு, முள்ளிவாய்க்கால், வவுனியா, இன்றைக்கு திருகோணமலை, மட்டக்களப்பு போன்ற பகுதிகளெல்லாம், கிழக்கு அந்த போர் பகுதியெல்லாம் நம்ம ஆழ்மை பண்ணி இன்றைக்கி தொழில் வளர்ச்சிக்கு அங்கே ஈடுபட்டிருக்கிறோம். நம்மளுடைய இந்திய தூதுவர் சாய் முரளி சார்பாக வவுனியாவில் நான் போயிட்டு நலத்திட்ட உதவியில் அந்த மண்ணில் பண்ணிவிட்டு கிளிநொச்சிக்கு போயிட்டு மாஞ்சோலை பிள்ளைகள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிகள்லாம் பார்வையிட்டு விட்டு வந்திருக்கிறோம். இந்த தருணத்தில் இந்த சேலம் மாறாருங்கிறது ஒரு மகத்தான உணவு பணியில் மட்டும் இல்லாமல் மொழி சார்ந்து, இந்த தமிழ் பண்பாட்டை சார்ந்து அதில் தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு நாட்டினுடைய பெருமைக்காக உழைக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அது மட்டும் இல்லை, நீங்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் சாலை ஓரங்களில், கடையில் பாஸ்மதி ரைஸை நம்ம தான் உலகத்துக்கு ரோட்டில் கொண்டு வந்து கொடுத்தவங்க நம்ம தான். 1989ஆம் ஆண்டு அதை ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அப்படிலாம் ஒரு சிறப்புமிக்க இந்த நிறுவனம் இன்று நம்ம கோவை கொங்கு தமிழ் பேசும் இந்த மாமண்ணிலே மருதமலை முருகன் அருளால் பல மில்கள் அமைந்து இன்னைக்கு சேலம் நம்ம சிறுவாணி தண்ணினாவே தெரிஞ்சிருக்கோம் எந்த அளவுக்குன்னு. நம்ம புரட்சி தலைவர் அவர்கள் இங்கிருந்து தான் தண்ணியை ராமாவரத்தை கொண்டு வருவாராம் புழங்குவதற்கு. அத்தகைய சிறப்பு மிக்க இந்த மண்ணில் நம்ம சேலம் மாறார நம்ம அண்ணன் செல்வம் அவர்களுடைய அன்பு அண்ணனுடைய ஆதரவோட, அவருக்கு உடைய துணை, அவருடைய மகன் தம்பி கார்த்தி அவருக்கு துணையாக இருக்குது. இதுதான் ஒரு குடும்ப நிறவுன்னு சொல்லுவேன். இந்த குடும்பமே உள்ளே இருக்குது. தம்பி ராஜா மருமப்புள்ள அவர்கள், பாப்பா சுவாதி அவர்களும், சவுந்தரா மேடம் அண்ணனுடைய மனைவியார் சவுந்தரா, சந்தியா அவர்கள் எல்லாருமே இதில் ஈடுபட்டுக்கிறாங்க. சுவாதி, ராஜா, அது ஒரு குடும்பமாக இதை நடத்தும் போது இதற்கு மக்களுடைய ஆதரவு நாங்கள் கேட்க வேண்டாம், நீங்கள் பயன்படுத்திங்க. ஏன்னா இன்றைக்கி தெரியும், பாசுமதி ரைஸில் இருக்கிறது ஒரு மொத்த ரைஸோட கொஞ்சம் சர்க்கரை சத்து கம்மி, எல்லா வகையிலையுமே மசாலா பொருட்கள்லேருந்து நான் கவனம் செலுத்தி அது சாப்பிட்டா உடனே எளிதில் செரிமானாலும் செரிக்கணும்னு சொல்லுவேன். அதேமாதிரி உங்கள் மனசு நிறையணும், வயிறு நிறையணுங்கிறதுல எங்களுடைய நிர்வாகத்தினுடைய அனைத்து பிரான்ச் உரிமையாளர்களும் கவனமாக இருக்கணும் அன்பு வேண்டுகோள் வைத்து அதுபடி நடக்க போய் தான் இன்று 1.5 தாண்டி 2 தாண்டி இப்போ 3வது கிளையும் எடுத்து வைக்க போகிறாங்க. இப்படி ஒரு வரவேற்பு இருக்க போய் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுது. விமர்சனங்கள் எல்லா துறையிலையும் இருக்கும், விமர்சனம் இல்லாத துறையிலே இல்லை. கடவுள் மேலேயும் விமர்சனம் இருக்கும். அதற்கெல்லாம் நம்ம செய் சாய்க்க வேண்டியதில்லை. மக்களுடைய பணியில் ஆண்டவனுடைய ஆசுவத்தோடு நம்ம நிறுவனம் போய்கிட்டு இருக்கு. இந்த இந்த நாட்டில் இது 3வதாக இல்லாமல் இன்று இந்த சேலமாரை எப்படி நான் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம், அதே போல் நம்மளுடைய நாளையே எங்களுடைய பிள்ளைகளான ராஜாவும் சரி, கார்த்தியும் சரி, இவங்க எடுத்துகிட்டு போவாங்கிற நம்பிக்கையோடு, அந்த உறுதியோடு அவங்களாம் இன்றைக்கே இந்த பணியில் ஈடுபட்டு இந்த கடையை கார்த்தியும் ராஜாவும் தான் சேர்ந்து பண்ணனான்னு கேட்கும்போது பார்த்துருப்பீங்க. ஒரு யூரோப்போ ஸ்டைலில் மிக பிரமாதமாக இருக்குது. ஒரு 200-250 ரூபாய்க்கு ஒரு ஆள் ஃபுல்லாக சாப்பிட்டு போனான்னா இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ ஒரு மலிவான விஷயமா இருக்குது என்பதை நம்ம ஒரு சரித்திர சாதனையாக நம்ம படைத்து கொண்டிருக்கின்றோம். பாப்பா ஒரே உற்சாகம். வெம்பா தான் நேற்றுலேருந்து பூஸ்டாக இருக்காங்க. எங்களுக்கு தூங்கவே இல்லை. குழந்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அந்த அழகெல்லாம் பார்த்து. பலூன் வேணும், எனக்கு அது வேணுன்ட்டு. அது போலங்க இளைஞர்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த இளைஞர்களை பாருங்கள், ராஜா வாழ்க்கையை பாருங்கள், அந்த குழந்தையை பாருங்கள். அவர் இன்னும் இதுக்காக படிச்சுட்டு இருக்கிறார். உணவுத்துறையில் படிப்பை முடிச்சுட்டு இந்த துறைக்கு வர இருக்கார். அதே மாதிரி அண்ணனுடைய குழந்தை பாப்பா சுவாதி அவர்களும் இதுக்கு துணையாக இருக்கிறாங்க. அதனால தான் அது எங்களால் நாங்களாம் தள்ளுண்டி கேஸ் நம்ம எங்கே இப்படிலாம் கொண்டு வர முடியும். இந்த இளைஞர்கள்ட்ட நான் எடுத்து போடணும்னு நினச்சேன்னா என்னுடைய கனவாக அவங்க இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது மனதார கார்த்தியும் நம்மளுடைய ராஜா அவர்களையும் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். 2 பேரையுமே. செல்வா அவர் உங்களுக்கு துணையாக ஒரு பில்லராக இருக்கிறவர், அவருடைய துணையார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆறாரு. இப்போ நம்ம நினைப்போம், ஒரு தனி மனிதன் கடன் நடத்தும் போது எங்கடா நம்ம கஷ்டம் தெரியாமல் கடன் நடத்திடுவோங்க. இது ஒரு குடும்பமாக நடத்தக்கூடிய உணவு. உங்களுடைய வயிறையும் மனசையும் பார்த்து தான் சேலாராறு இருக்கும். மனசு நல்லா இருக்க பகீர் இருந்துடக்கூடாது, பில்லு. வயிறு நல்லா இருக்க பொருள் இருக்கணும். கொடுக்கும்போது இவ்வளோதானான்னு இருக்கக்கூடாது. தட்டை தொடச்சி சாப்பிடக்கூடாதுன்னு தான் நான் உத்தரவிடுவேன் எல்லா உரிமையாளர்களுக்கும். அதுபடி தான் இந்த சேலாராறு நடக்குது. கொங்கு தமிழ்நாட்டிலேருந்து உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதமே அடுத்து நாகர்கோவில், கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி, அடுத்து துடிலூர் அடுத்ததை ஓப்பன் பண்ண இருக்காங்க. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் உலகெங்கும் சேலமாராரை வழிநடத்தி பெருமைப்படுத்தி கொண்டிருக்கோம் தமிழ் உள்ளங்களுக்கும் இந்திய மக்களுக்கும்
சேலமாரார் ஒரு உற்சாகமான நிறுவனம். இது எங்கள் நிறுவனம் அல்ல, இது உங்களால் வளர்க்கப்பட்ட நிறுவனம். ஆண்டவனும் மக்களும் கொடுத்த வாழ்க்கைன்னு சொல்லுவேன். அது கைமாறாக இப்போ திறப்புலா நடக்குது. மிக விரைவில் சேலத்துலேயும் எல்லா இடத்துலையும் நாங்கள் ஆஃபர் அறிவித்து பண்ணிக்கிட்டு இருப்போம். கூட்ட நெருக்கடி ரொம்ப அதிகமாகிடுச்சு. மதுரையில் கூட 30,000 பேர் ஒரே நாள் ரொம்ப திக்குமுகடி போயிட்டோம். அதெல்லாம் சரி பண்ணி இங்கேயும் ஒரு நல்ல முறையில் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மக்கள் ஒரு கைமாற ஒரு ஆஃபரை அன்பண்ண விரைவில் அறிவிப்பார். இளைஞர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் தோண்டு போகாதீங்க. ஒரு தோல்வி ஏற்பட்டால் அதை சரி செய்திருக்க உங்கள் கையில் ஆயுசும் காலங்களும் நிறையா இருக்குது. 60, 70, 80 வயசில் நம்ம தோற்று போனால் கூட கொஞ்சம் வருத்தப்படலாம். என்னடான்னு 20 வயசு 15 வயசு 30 வயசுலாம் தோல்விங்கிறது நம்மளை சரி பண்ணிக்க உதவும். அந்த தவறு எடுத்து கொண்டு போங்க. எந்த துறையாக இருந்தாலும் ஆழ்மை பண்ணுங்கள். இந்த அண்ணன் உங்களுக்கு என்றைக்கும் உறுதியாக இருப்போம். ஆமாம், சேலமாராரில் எந்த குறைகளாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாகவே வாடிக்கையாளரிடம் உரிமையாளரிடம் உங்கள் கூடயே இருப்பாங்க. சரி செய்யுங்க. கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. எங்கேயுமே தவறு இல்லாத தொழில் இல்லை, பிழை இல்லாத இடம் கிடையாது. எல்லாத்துலேயும் சரி பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்குறோம். நீங்கள் கொடுக்க ஆலோசனை பிரகாரம் சேலமாரார் வளர்ச்சியில் மிக மிக பங்கெடுத்திருக்கோம். இது உங்களுக்கானது. இந்த கோயம்புத்தூர் மண்ணில் மீண்டும் விரைவில் அடுத்த கிளை திறப்பு விழாவில் நான் கலந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். இது இளைஞருக்கான வளர்ச்சி. இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் எந்த நிறுவனத்திலையும் நான் வருத்தத்தோடு சொல்லலை, மகிழ்ச்சியோடு சொல்லுகின்றேன். ஏன் இவ்வளோ குடும்பத்தோடு நான் அதை அறிமுகப்படுத்தேன்னா உங்களுக்கு ஒரு உற்சாகம் பிறக்க வேண்டிய. இப்போ திறப்புலா முடிச்சுட்டு நான் போயிருக்கலாம். எங்களுக்கு இவங்களை காத்தியை இப்படி காட்டணும், ராஜா சாரை காட்டணும், சுவாதியை காட்டணும் அப்படிலாம் இல்லை. இந்த இருக்கிற உங்களுக்கான ஃபுட்ஸ் தான் இது. இவங்களை பார்த்தா உங்களுக்கு, என்னை பார்த்தா இவங்களுக்கு பிறக்கும், இவங்களை பார்த்தா உங்களுக்கு பிறக்கும். இது ஒரு தேசத்தின் வளர்ச்சி, இளைஞர்களின் தன்னம்பிக்கைன்னு சொல்லுவேன். அது அடிப்படையில் நம்ம சரவணம்பட்டியில் துடியலூர் மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கிற இந்த நிறுவனத்தில் அன்போடு மனசையும் சேர்ந்து பாசத்தோடு பரிமாறுவாங்க. சுவையோடு சேர்ந்து உங்களுக்கு செல்வம், அவர் பேரே செல்வம் நிறைந்தது. உங்களுக்கு இங்கே வருவது ஒரு ஹோட்டலுக்கு வந்தான்னு இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிற உணர்வோடு, நீங்கள் நம்ம வீட்டில் சாப்பிட்டுங்கிற உணர்வோடு போகிறதுக்கு இவங்க உழைப்பெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்க, எங்கள் உண்மை தன்மை கை கொடுக்கும். உங்கள் ஆசீர்வாதத்தோடு உலகம் முழுதும் பயணித்துக்கிட்டு இருக்கிறோம். மீண்டும் இளைஞர்கள் கையில் இதை கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் என் பிளான். அதுக்கு தான் இவ்வளோ பேச்சு. நான் பட்ட கஷ்டம்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு உறுதுணையாக அந்த ராஜா கார்த்திகை மீண்டும் சுவாதிக்கும் செல்வண்ணனுக்கும் அவர் துணையார் அவர்களுக்கும் அவங்க சொந்தங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இதே சப்போர்ட்டோடு அவங்களாம் இருந்து அவங்களும் ஒரு காலத்தில் இதெல்லாம் கட்டு நாளைக்கு வெம்பா தலைமையில் மிகப்பெரிய உலகில் திரும்பி பார்க்குற அளவுக்கு போக வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம். வாழ்த்துக்கள். கோயம்புத்தூர் நம்ம சரவணம்பட்டியில் துடியலூர் மெயின் ரோட்லேருந்து வருகை புரிந்த பத்திரிகையாளர்களுக்கு, உறவினர்களுக்கு, எல்லோருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு உங்களில் ஒருவனாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் சேலமாரா தமிழ்ச்செல்வன்.